தனுசு ராசியை பொறுத்தமட்டிலே மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் சனி பகவானுடைய இருப்பு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக தொடரக்கூடிய இந்த பராபவ வருடம் தாயாரினுடைய உடல்நிலை, சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவிலே மனக்குழப்பம், பயம், விரக்தி எல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பார். முடிந்த அளவில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதனாலே நம்முடைய குழப்பம், நம்முடைய பயமே நமக்கு ரொம்ப பெரிய விஷயங்களை தரும். அதனாலே முடிந்த அளவு கவனத்தோடு இருங்கள். சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு. நம்முடைய ஒவ்வொரு பிரதி சனிக்கிழமையும் செய்வது மிகச்சிறந்த விசேஷம், கெடுபலனை குறைக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஜூன் மாசம் பயிற்சி ஆகிறார், 8ஆம் இடத்துக்கு வர. குரு வருவதிலும் எதிலும் விழிப்புணர்வு தேவை. ரொம்ப பயப்படுத்துறது இல்லை, ஏன்னா குரு உச்சம் அடைகிறார். அதனாலே கெடுபலன்கள் பெருமளவு குறைந்து விடும். நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு சில சேவிங்ஸ் கிடைக்கும், ஒரு சில நன்மைகள், பணபலம் ஒரு சிலருக்கு கூடும். சுய ஜாதக வலு நன்றாக இருந்தால் இந்த குருவினுடைய உச்ச வரவும் கூட, உச்ச வீடான கடகத்துக்கு வருதல் கூட ரொம்ப நன்மைகளை தரும். ராகு கேதுவை பொறுத்தவரையிலே டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி பயிற்சி. அந்த பயிற்சியின் வழியிலே நிறைய நன்மைகள் நடக்கும். அதே நேரத்திலே வாக்குவாதம், தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அமைதி முடிந்தளவு கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தார் இடத்திலே ஒற்றுமை வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புணர்வினை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தந்தை எப்படி உழைக்கிறார், தாய் எப்படி உழைக்கிறார்கள், நாம் எப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்திற்கு வெற்றி பெறும் குடும்பமாக மாற்றுவதற்கு கடின முயற்சி எடுக்க வேண்டும். எல்லோரும் பாடுபட வேண்டும். செல்வம் சேர்ப்பது என்பது இந்த காலத்திலே கடினம். அந்த செல்வத்தினை ரொம்ப அற்புதமாக உங்களால் சேர்க்க முடியும் என்பதுதான் இங்கே சிறப்பு. ஏனென்றால் இந்த ஜாதகம், இந்த தனுசு ராசி ஜாதகர்கள் பெரும்பாலும் குறைந்த வயதிலேயே நிறைந்த செல்வம் சேர்ப்பதற்கு அதிகமாக யோகம் அவர்களுக்கு இருக்கும். என்றால் அந்த மாதிரியான தசாபுத்திகள், அந்த அமைப்புக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய தனுசு ராசி என்பர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனாலே உங்களால் முடியும். ஒரு சில கடினமான காலங்களும் நமக்கு இருக்கிறது, அதுபோல இப்ப கொஞ்சம் காலம். அதனாலே பயப்பட வேண்டாம். இந்த கடினமான காலமும் நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் நாம் முடிந்தளவு நம்முடைய வேலையை கவனமாக செய்ய வேண்டும். கடினமான வேலையாக இருந்தாலும் அதை ஸ்மார்ட்டா செய்யக்கூடிய திறன் உங்களிடத்துல இருக்கிறது. அதனாலே கவலை கொள்ள வேண்டாம். வேலையிலே முன்னேற்றம், ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பணபலம் உயரும், குடும்பத்திலே நிம்மதி வரும். நிம்மதி வருவதற்கு நாம் அமைதியாக பெரும்பான்மையான இடங்களிலே விட்டு கொடுத்து செல்தல் தான் இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு இந்த காலத்திலே. அதனாலே கோச்சார பெயர்வும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் கிரக இருப்புகள்